ஓம் கருவூர் சித்தர் பெருமானை போற்றி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் தும்ப கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் சுவலட்சுமி முத்தையாவின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு ஆவணி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். கோள்களின் கோச்சார் நிலையை வைத்து சூரிய பகவான் நமக்கு சிம்மத்திற்கு பிரவேசம் ஆவதை தான் ஆவணி மாதம் சொல்கிறோம். இந்த ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் 17 வரை. இந்த மாதம் என்ன ஒரு சிறப்பான விஷயம் கேட்டீங்கன்னா, பண்டிகைக்கு உரிய நாட்கள்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் ஆட்சியாக போகிறார் மாத பிற்பகுதியில. அவர் தான் இயங்கும் சக்தி. அவரால் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது, நம்முடைய தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் அப்படின்ற நிகழ்வுகள்ல என்ன மாதிரியான சிறப்பான ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நமக்கு சாதகமான பலன்களையும் தர இருக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். சுக்கிரனாலே மலர்கள், வாசனை மிகுந்த மலர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனது மயக்குதுங்க இந்த மல்லிகைப்பூ வாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த மாதிரி 12 ராசிக்கும் என்ன மாதிரியான மலர்களை நம்ம பயன்படுத்தினா, பெண்கள் நம்ம தலையில வச்சுக்குவோம், ஆண்கள் உடன் வைத்துக் கொண்டால் என்ன மாதிரியான சிறப்புகள், அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் என்பதை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள் போகலாம் வாங்க. மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிடலாம். மேஷத்துக்கு தான் சொல்றீங்களா? ஏன்னா 7.5 சனில ரொம்ப கஷ்டப்படுறோமா. விரையச்சனி எப்படிதான் கையில பைசா இல்லை, ஆனா செலவு ஜாஸ்தியா வருது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது. வீட்டுல ஒரே புரிந்து கொள்ளாத தன்மை. ரொம்ப விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இருந்தாலும் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் மேலோங்கி காணப்படுது. எந்த ஒரு செயலையும் நான் நினைத்த மாதிரி செய்ய முடியல அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருந்த மேஷ ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய 2-7க்குரிய உங்கள் தனம், குடும்பம், வாக்கு, அதே போல தொழில் பார்ட்னர், நம்முடைய கலத்திரம், அதே போல சமுதாயத்துல பேர், புகழ், அங்கீகாரம், ஒரு ஆதாயம், ஒரு லாபம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இதனால் வரைக்கும் நம்மளுக்கு நீச நிலையில் இருந்தாலும் இப்ப உங்களுக்கு மாத பிற்பகுதியில ஆட்சியாக போகிறார். 5ல் பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதியே சூரியன் தான். அப்ப இறைவனுடைய அருளோ, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவோம் இல்லையா, முற்பிறவில நீங்க செய்த அந்த புண்ணிய பலம் உங்களுக்கு கை கொடுக்கறதும், உங்களுடைய முன்னோருடைய ஆசை உங்களுக்கு உதவுவதும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. இந்த ஆவணி மாதத்துல நீங்க சூரிய வழிபாடு செய்வது ரொம்ப அருமை. எப்போ சூரிய வழிபாடு செய்யணும், ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரியனுக்கு நீர் வார்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓம் சூரிய தேவாய நமகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்புல நீர் எடுத்து அவருக்கு வார்த்தாலே ரொம்ப சிறப்பு. நிறைய பிரச்சனைகள் இருக்குது, கண் பிரச்சனை இருக்குது, எனக்கு வருவாய் இல்லை அப்படின்லாம் சொல்றீங்கன்னா நல்லா அரிசி பொடியும் நம்ம நாட்டு சர்க்கரையும் கலந்து எறும்புகளுக்கு இடுவதும், இந்த நீர் வார்க்கிறதும், டெய்லியும் சூரிய பகவான் வழிபாடு வைத்துக் கொள்வது சிறப்பு. முடியலன்றவங்க இந்த ஆவணி மாதத்தில் சூரியனை வழிபடுவது, கோதுமையிலான இனிப்பை ஆலயங்களுக்கு தருவது, சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா தொழில், உத்தியோகம் இதுல இருக்கிறீங்க, தொழில ஒரு முதலீடு போடுறதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேண்டும். அதே போல எதிர்பார்த்த லாபம் வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம். நம்ம தசாபுத்தம் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுலதான் நமக்கு முதலீடு போனோம். வேலையில பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு. மாத ஆரம்பத்துல அமைதியா இருந்துடணும். மாத பிற்பகுதியில திருமணம் ான பேச்சுவார்த்தை. இப்ப லவ்ல இருக்கிறீங்கன்னா வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்குறது. அதே போல பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்வது இந்த காலகட்டம் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படிப்புக்கான ஒரு அனுமதி உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாலேயே கிடைப்பது. அதே போல வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் இல்ல, நீங்க ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும், உங்களுக்கு ஒரு நீட் கோச்சிங்லேயே சேர போகிறோம், இல்ல ஒரு JEE பண்ண போறோம்னீங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது. முயற்சியை கடுமையா போடணும். இப்ப விரயச்சனி சனி இருந்தாலுமே உங்களுடைய விரயங்களை நீங்க லாபம் இல்லாத சுப விரயங்களாக ஆக்கணும். ஒரு இடம் வாங்குறது, ஒரு திருமணம் பண்றது, ஒரு குழந்தைக்காக ஒரு நலன் சார்ந்த விஷயங்களை நீங்க ஈடுபடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பு. பலன்ல சனி உட்காந்துட்டாலே அவர் லாபத்திற்குரியவர். சர்வீஸ், தான தர்மம் பண்ணிட்டு ஒரு ஆன்மீக ஈடுபாடோடு இருக்கும்போது இந்த விரயங்கள் மட்டுப்படும், பண வருவாய் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவருக்கு நீங்க எதுவா சார்ந்து உதவுறீங்க, ஒருத்தருக்கு அன்னதானத்துக்கு உதவும் போது உங்களுக்கான ஒரு பணப்பற்றாக்குறை, ஒரு உணவு பற்றாக்குறை இருக்காது. திருமணத்துக்கு உதவி பண்ணா உங்களுக்கான திருமண தடை நீங்கும். ஒரு ஆரோக்கியத்துக்கு, ஒரு மருந்து மாத்திரைக்கு ஒரு உதவி பண்றீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. வேலையில இருக்கிறோம் அப்படின்னாங்கன்னா சக ஊழியருடன் கவனமா இருக்கிறதும், குடும்பத்துல
தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு வந்து இந்த வயிறு சம்பந்தமான ஒரு செரிமான கோளாறு, ஒரு தொற்று நோய், இந்த சீசன் நோயின்னு சொல்லுவோம்ல, அது வர்றதெல்லாம் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த மாதம் சனி ஜெயந்தின்னு வருது. 7 சனியில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் வந்து இந்த சனி ஜெயந்தி வந்து 12/9/2026 ஆவணி 26 அன்று சனி ஜெயந்தி. 7 சனியில் இருக்கீங்க இல்லையா, சனி வந்து உங்களுக்கு மறைவடத்துல இருக்காரு, ஒரு 6, 8, 12 இருக்காரு. சனி நீசமாவே ஆயிட்டாரு, எங்களுக்கு நல்லது செய்யற மாதிரியே இல்லமா, உங்களுக்கு பாதபாதியும் கூட அவரு சனி. அப்ப சனி ஜெயந்தி வந்து உங்களுக்கு ஆவணி 19/5/9/2026 சனிக்கிழமையே வருது. அப்ப இந்த சங்குப்பூ சொல்லுவாங்க இல்லையா, இந்த சங்குப்பூ நீல நிற கலர் பூ, இந்த லேடி பூ கூட இருக்கும், அதை கொடுத்து நல்லா 8 தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. நம்மளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோர்களுக்கு ஒரு அன்னதானம் வயிறார வாங்கி கொடுத்துருங்க. இந்த வழிபாடு செஞ்சிட்டீங்கன்னா 7 சனியில மிக சிறப்பான பலன்களை காணலாம்.